இந்த வெப் ப்ரோக்ராம் மூலமாக உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனை குறித்த அறிவை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு புதிதாக அவருடைய அறிந்து கொள்ளும்போது நம்முடைய விசுவாசம் எப்படி பெருகிறது, விசுவாசிகருக்கு எல்லாம் கூடும் என்ற வார்த்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை பார்க்க போகிறோம். எல்லாம் தயாராகிட்டீங்களா? எல்லாவற்றையும் வைத்து விடுங்க. உங்களுடைய கவனங்கள் முழுவதையும் இந்த ப்ரோக்ராம் மேலே நீங்கள் கடந்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோட பேசுவார். பாருங்க, உலகத்தில் நமக்கு எதிரான ஒரு சூழ்நிலை, எதிராளியான ஒரு பிசாசானவன் இருக்கிறான்னு ஆண்டவர் நமக்கு அடையாளப்படுத்தி இருந்தாலும் நாம் வெற்றி பெறுவதற்கும் பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு அடையாளப்படுத்தி கொடுத்திருக்கிறார். விசேஷமாய் பாருங்க, அதுக்காக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேணும். தேவனை நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை நாம் சரியாய் தெரிந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கட்டளையிடுகிறார். நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். பாருங்க, மார்க் எழுதின புத்தகத்தில் 9:23 வசனத்தை வாசிச்சோம்னா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஒரு வசனம் சொல்லுது. பாருங்க, எல்லாமே கூடுமா? தேவனால் எல்லாம் கூடும் என்ற வேதாம் சொல்லுவது போல விசுவாசிக்கிற ஒரு மனுஷனுக்கு எல்லாமே கூடும். பாருங்க, இந்த விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? அதற்கு தான் மீண்டும் நம்ம போன வாரத்தின் செய்திக்கு நம்ம திரும்பி போக வேண்டியிருக்குது. தேவனை அறிகிற அறிவின் மூலமாய் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அவருடைய வல்லமையும் நான் தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, தேவனை அறிகிற அறிவினால எனக்கு சமாதானமும் ஒரு நல்ல ஒரு கிருபை எனக்கு பெருகும். இதுதான் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். பாருங்க, சமாதானம் பெருகுது, கிருபை பெருகுது, திவ்ய வல்லமை நமக்கு பெருகுது. இது மட்டும் இல்லாமல் அந்த அருமையான வாக்குத்தத்தங்களை கூட அந்த விசுவாசத்தின் மூலமாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்படின்னா பாருங்க, இங்கே ஆண்டவர் வேதத்தில் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னா நமக்கு ஒரு கேள்வி இருக்க பாருங்களேன். விசுவாசிக்கிறவனுக்கு அப்படின்ற பார்க்கும்போது ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அதே நேரத்தில் ஒரு செயலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம், விசுவாசிக்கிறவன், இரண்டு பேரே அதில் சொல்லியிருக்குது. அப்படின்னா அந்த விசுவாசம் யார் பேரில் வைக்கிறது, இந்த விசுவாசத்தை எப்படி வைக்கிறது, இந்த விசுவாசத்தின் மூலமாய் நாம் எண்ணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனிதனுக்குள்ள எதை எடுத்தாலுமே மனிதனுக்கு 3 கேள்வி வரும். ஏன், எப்படி, எதனால், யாரால் என்று பல கேள்விகள் நமக்கு எப்பொழுதுமே எழும்பும். ஆனால் இந்த ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா நாம் எதன் பேரில் விசுவாசம் வைக்கணும், எப்படி வைக்கணும், எப்படிப்பட்ட காரியத்திற்கெல்லாம் விசுவாசம் வைக்கணும், யார் மேல விசுவாசம் வைக்கணும், அந்த விசுவாசம் வைக்கும் போது நாம் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த ஞானமும் அறிவு இருந்தாதான் நாம் சொல்லுவோம், நான் விசுவாசிக்கிறேன், என்னால் எல்லாமே கூடுன்னு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லும்போது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுனாரு. ஆனா நீங்க சொல்லலாம், ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், அவரை நான் நம்புகிறேன், அவரை நான் நேசிக்கிறேன், அவர் மேல மிகவும் பற்றுதலா இருக்கிறேன், அதனால எனக்கும் எல்லாம் கூடும் என்று சொல்லி அந்த விசுவாசிக்கிற மனிதன் யார் தெரியுமா? நான் தான் என்பதை போட்டிருக்கலாம். அதே போல நாம் வேதாந்தத்தில் இந்த வசனத்தை படிக்கும்போது கூட நமது பேரை கூட போட்டுட்டு எனக்கு எல்லாம் கூடும், ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசிக்கிறேன், யாரை விசுவாசிக்கிறேன்? என் தேவனை விசுவாசிக்கிறேன், இயேசப்பாவை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன், அவருடைய வல்லமையை விசுவாசிக்கிறேன், அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறேன், எனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை விசுவாசிக்கிறேன், அவருக்கு எனக்கு சவதரித்த ஆசீர்வாதங்களை விசுவாசிக்கிறேன், அவர் சிலுவையிலே செய்து முடித்த காரியங்களை விசுவாசிக்கிறேன், அவருக்கு என்னென்னலாம் எனக்கு கொடுக்க முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், அவர் என்னவா என்னை மாற்றி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன், மாற்றி இருக்கிற எனக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன், அதிகாரம் பெற்ற என்னால எதெல்லாம் செய்ய முடியும் என்றதை விசுவாசிக்கிறேன் என்று நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லி பார்த்தோம்னா தான் தெரியும், விசுவாசிக்கிறவனுக்கு இல்ல எனக்கு எல்லாம் கூடும் என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அந்த எனக்கு என்ற வார்த்தை நம்ம பயன்படுத்த முடியும் தெரியுமா? அதை பயன்படுத்துகிற நேரம் தேவனை நாம் சரியா அறிந்திருந்தாதான், தேவனை நாம் சரியாய் புரிந்திருந்தாதான் செய்ய முடியும். பாருங்க, ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் அழகாய் ஒரு படகுல போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல அவரோடு சேர்ந்த சீஷர்கள் அந்த படகுல போய்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த சம்பவம் நிறைய முறை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை இந்த விசுவாசிக்கிறவனுக்கு என்ற வார்த்தையை வைத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் என்று விரும்புகிறேன். பாருங்க, அந்த இடத்துல அந்த படகு கடந்து போகுது. அந்த படகுல ஆண்டவர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்னா, அவர் நல்ல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கவலை இல்லாமல் நித்திரையா இருக்கிறார். அந்த இடத்துல சீஷர்கள் இருக்கிறாங்க. அந்த கடலில் திடீரென்று பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது, பெரிய காற்று ஏற்படுது, பெரிய எதிர்மறையான சூழ்நிலை ஏற்படுது. அந்த படகு கவிழ்ந்து விடுமோ அமிழ்ந்து விடுமோ என்ற ஒரு சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவருக்கு கண்களுக்கு முன்பாக செய்த ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார். பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்களுக்கு முன்பாக செய்த தேவன் தம்மோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் இல்லாததுனால அவருக்கு மிகவும் கலக்கம் அடைகிறாங்க, மிகவும் பயப்படுறாங்க, நடுங்கி போறாங்க.
நடுநடுங்கி போய் அவரையே எழுப்புறாங்க. எழுப்பி பாருங்க, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து கொண்டு இருக்குது, இவ்வளோ எதிர்மறையான ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது, நீங்க பாருங்க எப்படி அழகா தூங்கிட்டு இருக்கிறீங்களேன்னு. அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதிருங்க, உங்க விசுவாசம் எங்க போச்சு, உங்க விசுவாசம் எங்க போச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவர்களுடைய விசுவாசத்தை அவர் குறை சொல்லவில்லை. அவர்களை விசுவாசிக்கிற அவரோடு கூட இருக்கிற மனிதர்களுக்கு விசுவாசத்தின் அளவு கூட்டும்படியாக அந்த இடத்துல அந்த காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி கர்த்தர் எப்படிப்பட்ட காரியம் செய்ய முடியும் என்பதை அவர்களுக்கு கற்றுத்தருகிறார். இந்த வசனத்தை வாசிக்கிறேன், நீங்க கவனமாய் கேளுங்க. இது மார்க் எழுதின சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல 37வது வசனத்தில் இருக்குது. வாசிக்கிறேன், நீங்க கவனமாய் கேளுங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். பாருங்களேன், அவர் எப்படி இருக்கிறார்னா கப்பலோட பின்னால போயிட்டு அழகா தலையணை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறாராம். ஆனா இங்க என்ன நடக்குது? பலத்த காற்று அடிக்குது. நீங்க யோசித்து பாருங்களேன், நமக்கு வீட்டில் ஒரு சிறிய பலத்த காற்று போல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுங்க, நம்மளால நித்திரையா இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. யாரோ ஒருவர் நமக்கு எதிராக ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்னு வச்சுங்க, நீங்க நல்லா தலையணை வச்சு தூங்குவீங்களா? ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ. சின்ன பிள்ளைங்க கூட பாருங்களேன், நாளைக்கு எக்ஸாம் எழுதணும்னா ஒரே ஒரு சாப்டர் படிக்கலன்னா கூட நைட்டெல்லாம் புலம்புவாங்க, மம்மி நான் இதை படிக்கவே இல்லை, இதை நான் சரியாவே படிக்கல, எனக்கு நீங்க சரியாவே சொல்லித்தரல, நாளைக்கு நான் எப்படி எக்ஸாம் எழுதுவேன். சிறு பிள்ளை முதல் கொண்டு வாழ்க்கையில ஏற்படுகிற எதிர்மறையான ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது பயப்படுவதையும் கலங்கி போவதையும் பார்க்க முடியும். ஒரு பிரச்சனைகள் வருகிறது, ஒரு போராட்டம் வருது, திடீர்னு பாருங்க ஒரு வியாதி நம்மளை தாக்கிருச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்த நம்ம நிமிஷம் சொல்லுவோம், ஐயோ இந்த வியாதி தாக்கிருச்சே, நான் என்னவாய் முடியுமோ, என் வாழ்க்கை என்னவாய் மாறுமோ, இது எப்படி போய் நிற்குமோ, என் பிள்ளைகளை யார் கவனிப்பாங்க, என் மனைவியை யார் கவனிப்பாங்க, என்னுடைய காரியங்களை யார் கவனிப்பாங்க, இதை எடுத்து நடத்துவதற்கு என் வீட்டில் ஒரு தகுதியான ஆள் கூட இல்லையேன்னு சொல்லி உடனே கலங்கி நடுங்கி பயந்து போவதை பார்க்க முடியும். ஆனா பாருங்க, இவரும் அதே படகுல தான் இருக்கிறார், இவரும் அதே சூழ்நிலையில தான் இருக்கிறாரு. ஆனா பாருங்க, அவருக்குள்ள இருந்த அருமையான தேவனை குறித்த ஒரு விசுவாசம், அவரை அறிந்திருந்த அறிவு அவருக்கு இருந்ததுனால அவர் அழுகையா நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். தனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, தன்னிடத்துல தேவன் என்ன சொல்லி இங்க அனுப்பி இருக்கிறார், என்ன சித்தம் செய்ய நான் வந்திருக்கிறேன், நான் என்ன காரியத்தை செய்து முடிக்க வந்திருக்கிறேன் என்பதை அறிந்திருந்ததுனால இந்த காற்றும் கடலும் ஒன்றுமே நடக்காது, ஒன்றும் செய்யாது என்பதை அறிந்திருந்தனால அவர் நித்திரையா இருந்தார். பாருங்க, தொடர்ந்து வாசிக்கிறேன். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையா இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். பாருங்களேன், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை, ஏன் பயந்தீங்க அப்படின்னா பாருங்க, ஏன் இந்த இடத்துல அவங்களுக்கு பயம் வந்தது யோசித்து பாருங்க. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் என்னிடம் கூட இருக்கிற பெரியவர் என்று அவங்க அறிந்திருந்தாங்கன்னா, அவரை சரியாய் புரிந்திருந்தாங்கன்னா கவலைப்பட்டிருப்பாங்களா? அவர் பாருங்க, இவர்கள் கவலைப்படுவது மாத்திரமல்ல, அவர் கவலை இல்லாமல் நித்திரை இருக்கிறவர் கூட தட்டி எழுப்பி, உங்களுக்கு கவலை இல்லையா? அல்லேலூயா. இப்படிதான் நம்ம நிறைய பேரை பார்ப்போம். சில கலக்கமான சூழ்நிலை வரும்போது நாம் தைரியமா இருந்தா கூட சுத்தி இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, என்னங்க இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, நீங்க பாட்டு கவலை இல்லாம இருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய காரியம் உங்க வீட்டில் நடக்க போற சூழ்நிலை இருக்குது, நீங்க பாட்டு கவலை இல்லாமல் நிம்மதியா இருக்கிறீங்களே. நிம்மதியா இருந்தா கூட அவங்க நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனையை சொல்லி 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 மீண்டும் மீண்டும் அந்த காரியத்தை நினைவுபடுத்தி இது என்னவாய் முடியுமோ என்னவாய் முடியுமோ என்னவாய் முடியுமோ என்னவாய் முடியுமோ என்று சொல்லி சொல்லியே நம்முடைய கவலையை 2 மடங்கு ஆக்கிடுவாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவர் அந்த சூழ்நிலையும் சிறிதும் கலங்காம அருமையா இந்த கடலை பார்த்து அதட்டி அமைதலாயிரு என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்த அமைதலான கடலை காட்டிலும் இவர்களோடு பேசுவதுதான் பெரிய ஒரு காரியம். ஏன் பயப்பட்டீங்க, ஏன் விசுவாசம் இல்லாமல் உங்களுக்கு போயிட்டுன்னு கேட்கிறாரு. அதுதான் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னா பாருங்க, இங்க விசுவாசம் இல்லாததுனால, அவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு பெரியவர் என்ற ஒரு விசுவாசம் இல்லாதனால, நம்முடைய படகுல இருக்கிறவர் உன்னதர் உயர்ந்தவர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் என்பதை அறியாததுனால, அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும் தேவனாய கர்த்தருடைய குமாரனாய் இருக்கிறார் என்பதை அறியாததுனால, அவர்கள் சரியான அறிவு அந்த இடத்துல இல்லாதனால என்ன பண்றாங்க, கலங்கி போறாங்க. பல பிரச்சனைகள் மத்தியில் இதே போலதான் அவரோடு கூட அவர்கள் வாழ்க்கையில நடந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. 3.5 வருஷமா அவர் ஊழியத்தில் செய்கிற பல காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க.
அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து கொண்டே வர்றாங்க. ஆனாலும் ஒரு எதிர்மறையான சூழ்நிலை, அவர் ஒரு சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை, சிலுவைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தோடனே இவர்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பயம் வந்து அவர்களை விட்டு விலகி ஓடுவதை பார்க்க முடியும். அப்படின்னா பாருங்க, கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை, அவரை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு விருப்பமா இருக்கிறார். நீங்கள் அவர்களை சரியாய் அறிந்து கொண்டு அவர்களுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதில் ஆண்டவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். இந்த காரியத்தில் மார்க்கின் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அந்த இடத்துல ஒரு சம்பாஷணை நடக்குது. அந்த சம்பாஷணையை பாருங்களேன், அது எவ்வளவு அருமையான சம்பாஷணை என்று. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அந்த தகப்பனுக்கு பாருங்க, ஒரு அவிசுவாசம் மனதில் இருக்குது. அது எப்படி பண்றான்னா, அந்த அவிசுவாசம் தனக்கு இருக்கு என்பதை தேவனிடத்திலிருந்து அப்படியே ஒப்பு கொடுக்கிறான். ஒப்பு கொடுப்பது மட்டும் இல்ல, தன்னை அப்படியே அர்ப்பணிக்கிறான். எனக்கு வந்து மிகுந்த சத்தத்தோட அவர்கிட்ட சொல்றான், கண்ணீரோடு சொல்றான், எனக்கு அவிசுவாசம் இருக்கு தகப்பனேன்னு. ஆண்டவர் சொல்றார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும் சொல்லும் போது இவர் சொல்றாரு, எனக்கு அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் கண்ணீரோடு கேட்கும்போது ஆண்டவர் அந்த அவிசுவாசத்தை நீக்கும்படி இல்லை, அவருடைய மகனுக்கும் அங்க சுகத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இதே போலதான் நீங்க எவ்வளவு தூரம் விசுவாசித்து அவரை, எவ்வளவு தூரம் அவரை அறிந்து, எவ்வளவு தூரம் அவரை புரிந்து கொண்டு செயல்படுகிறீங்களோ அதே போலதான் பிசாசு குறித்து சொல்லும்போது சொல்றாங்க, பிசாசும் அவரை விசுவாசித்து நடுநடங்குதான். அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறேன், நீங்க கவனமா பாருங்க. மார்க்கின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு மனிதன் ஒரு கல்லறையில இருந்து பலவிதமான காரியங்கள் தன்னையே துன்புறுத்தி கொண்டு, தன்னையே பலவிதமான காரியங்களை அலைக்கழித்து கொண்டு அந்த பிசாசின் பிடியில் அடைப்பட்ட மனிதனா இருக்கிறார். அவனை விடுதலை படும்படியாக கர்த்தர் அங்க வர்றார். வரும்போது அந்த மனுஷன் ஏற்கனவே பிசாசின் ஆளுகள் இருக்கிறார். அவரால் ஒன்றும் பேச முடியல, அப்படியே பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா அவருக்குள்ளிருந்து அவர் பிசாசு பேசுகிற அந்த வார்த்தையை கவனிங்களேன். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இங்க பாருங்க, இங்கே மிகுந்த சத்தமிட்டு பிசாசு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, என்னை நீ துன்புறுத்த கூடாது, என்னை நீ வேதனைப்படுத்த கூடாது. அதுக்கு பாருங்க ஒரு விசுவாசம் இருக்குது. அந்த இயேசுநாதர் அங்க வந்துட்டார்னா போதும், இயேசு என்ற நாமம் அங்க வந்துட்டா போதும், தனக்கு பிரச்சனை, தனக்கு போராட்டம், இந்த மனிதனுடைய உடலுக்குள்ள இருக்க முடியாது, இந்த மனிதனை மீண்டும் துன்பப்படுத்த முடியாது, இந்த மனிதனை மீண்டும் துயரப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சோடனே இந்த மனிதன் பேசுவதற்கு முன்பாகவே அது அவனுக்குள்ள இருந்து உன்னதமான தேவனுடைய குமாரனே அப்படின்னா பாருங்க, அதுக்கு எவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்கு பாத்தீங்களா. இவர் தேவனுடைய குமாரன், அதுவும் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணது மட்டும் இல்ல, என்னை நீ வேதனைப்படுத்தக்கூடாது, என்னை நீ துன்புறுத்தக்கூடாது, கர்த்தர் பேரில் ஆணை என்று மிகுந்த சத்தம் போடுது. அப்படின்னா பாருங்க, அதுவும் பிசாசுகளும் விசுவாசிக்குது. கர்த்தர் தான் உண்மையான அதிகாரம் உடையவர், தனக்கு மேல அதிகாரம் செலுத்த வல்லமுள்ளவர் இயேசுதான் என்று தெரிஞ்சதுனால அவர் வந்த உடனே அது நடுநடுங்கி போகுது. வந்த உடனே அது அவர் யார் என்று அதுவே அறிக்கை பண்ணுது. அப்படின்னா பாருங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளோ போராட்டங்கள் இருக்கலாம், பிசாசின் மூலமா இந்த தொல்லைகள் இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகள் பிசாசின் மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கலாம். நீங்கள் அவரை சரியா அறிந்திருந்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன், நீங்கள் அவரை சரியா இயேசுவை புரிந்திருந்தீங்கன்னா அவன் உன்னிடத்தில் நெருங்குவதற்கே பயப்படுவான். ஹல்லேலூயா. உங்களிடத்தில் கிட்ட வருவதற்கே பயப்படுவான். அதனாலதான் பாருங்க, யோபின் வாழ்க்கையை பார்க்கும்போது யோபு ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாய் அவருக்கென்று நீதியாய் வாழுகிற ஒரு மனுஷனா இருந்திருக்கிறான். இருந்த உடனே பாத்தீங்கன்னா சாத்தான் அவரிடத்துல வந்தோடனே முதல்ல அவனுக்கு சுத்தி ஆண்டவர் வேலை அடைத்திருக்கிறதை பார்க்கிறான். அதை பார்த்த மாத்திரத்துல நான் எப்படி அவரிடத்துல போக முடியும், யோபுவை நான் எப்படி தொட முடியும், நீர் வேலை அடைக்கவில்லையோ அப்படின்னு கேட்கிறான். அப்படின்னா பாருங்க, அவனுக்கு அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட பிசாசு சொல்றான், கர்த்தர் அவனை வேலை அடைத்திருக்கிறார் என்று. அப்படின்னா ஆண்டவர் பேரில் இருக்கிற விசுவாசம் தான் நமக்கு கேடகம் போல வேலியா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, விசுவாசம் தான் கேடகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கேடகத்தை நாம் சரியாய் வைத்திருந்தோம்னா, அவரை அறிந்து கொண்ட நிமித்தமாய், அவரை புரிந்து கொண்டது நிமித்தமாய், அவர் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட நிமித்தமாய், அதனாலதான் பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல எங்களைப் போலவே இப்படிப்பட்ட அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களாகிய நீங்கள் என்று எழுதுறாரு. அப்படின்னா அந்த அப்போஸ்தலர் அந்த காலத்துல எப்படிப்பட்ட ஒரு அருமையான விசுவாசம் பெற்றிருந்தார்களோ அதே போல நானும் நீங்களும் அதே விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் கர்த்தர் விரும்புகிறார்.
அதே அருமையான விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில நீங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை தான் சொல்றா பாருங்க. அந்த அருமையான விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துட்டா போதும். தேவனை நீங்கள் சரியாய் அறிந்து கொண்டால் போதும். அவருடைய வல்லமை என்ன என்பதை புரிந்து கொண்டால் போதும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டால் போதும். நீங்கள் சிலுவையிலே அவர் செய்து முடித்ததை என்னவென்று அறிந்து கொண்டால் போதும். அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நீங்கள் அறிந்து புரிந்து கொண்டால் போதும். நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. பாருங்க, பிசாசே பார்த்து சொல்லுது, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் பேர்ல ஆன அப்படின்னு வேகமா சொல்லுது. அதே போல நீங்க ஆண்டவர் சமூகத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் அவனை நோக்கி போனா, நம்ம இப்போ பாருங்க நிறைய பேர் பிசாசை கண்டும் அதனுடைய செயல்பாடுகள் கண்டும் பயந்து ஓடுவதா இருக்கும். ஆனா நீங்கள் சரியாய் தேவனை அறிந்திருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் போகும்போதே அது காலத்துக்கு முன்பாக என்னை துன்புறுத்த வந்தாயோ, நீ என்னை துன்புறுத்தாதபடிக்கு தேவன் பேரில் ஆணைன்னு கூட பேசுவதை நீங்க கேட்க முடியும். ஏன்னா அதுவும் ஆண்டவரையும் அவர் வைத்திருக்கிற அதிகாரத்தையும் அவன் சரியாய் அறிந்திருக்கிறான். இயேசு என்ற நாமத்தில் இருக்கிற வல்லமையை அவன் சரியாய் புரிந்திருக்கிறான். அதனால பாருங்க, நீ வேதனைப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் பேரில் ஆணை என்று அவன் ஆணையிட்டு சத்தமிட்டு கூப்பிடுவதை பார்க்கலாம். அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? தேவனை நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற திவ்ய வல்லமையை நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான விசுவாசத்தை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான வாக்குத்தத்தங்களை நாம் சரியாய் அறிந்து புரிந்து கொண்டோம்னா அது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உண்டான யாவற்றையும் தருகிறது பார்க்கிறோம். அது நம்முடைய கிருபையும் சமாதானத்தையும் பெருகப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். இந்த கிருபையும் சமாதானமும் உங்க வாழ்க்கையில வந்துட்டா போதும், நீங்கள் தினமும் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாயிடும். ஆண்டவருடைய பலன் எப்படி இருக்கும் பார்த்திருக்கீங்களா? அவரு பலவீனன் எவனோ பலவான் என்று சொல்வானாக ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றைக்கு கிதியோன் பயந்த போது கூட உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ, பராக்கிரமசாலி என்று பார்த்து சொல்றாரு. பலவீனப்பட்ட கிதியோனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், நீ பராக்கிரமசாலி என்று. அவர் பலவீனமான நம்மை தான், அசட்டை பண்ணப்பட்ட நம்மை தான், பைத்தியக்காரர் போல தோன்றுகிற நம்மை தான் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னென்றா அவருடைய பலன், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய நன்மை, அவருடைய கிருபை, அவருடைய சமாதானம் எல்லாம் நமக்குள்ள தங்கி நீங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா. நீங்க அவரை அறிந்து கொள்ளுங்க, அவரை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அதற்கு தான் அருமையான கர்த்தர் வேதாகமத்தை எழுதி வைத்திருக்கிறார். அவர் என்னென்னலாம் செய்திருக்கிறார்னு இதுல இருக்குது. எப்படி உலகத்தை சிருஷ்டித்தார் இருக்குது, எப்படி பல நன்மைகளை கொடுக்கிறார் இருக்குது. நமக்காக அவர் ஜீவனையும் கொடுத்ததை அதுல தான் எழுதி வச்சிருக்கிறார். இதை நீங்கள் தொடர்ந்து வாசிங்க, அவர் மேல விசுவாசத்தை வைங்க, அவர் மேல நம்பிக்கை இன்னும் நீங்க பெருகி கொள்ளுங்க. கர்த்தர் பேர் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த நம்பிக்கையை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் மாறி போறீங்க. உங்களுக்கு தங்களுடைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றியுள்ள ஒரு ஜெயம் எடுக்கிற வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா காரியங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிப்போம், நன்மையை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதம் இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. எங்களது ஊழியங்களை குறித்து மேலும் அறிய விரும்பினால் எல்ஷடாய் ஜெப வீட்டிற்கு வரும்படியாக அழைக்கிறோம். ஜெப வீடானது எல்லிஸ் நகரில் உள்ள TNSTC பொன்மேனி பஸ் டிப்போ எதிர்ப்புறம் 70 கெனட் ரோட்டில் அமைந்துள்ளது.